So hello everyone, first of all thanks for coming here. So guys, இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. பட் பிஃபோர் தட் ஒரு சின்னதாக ஒரு R&D ஒன்று பண்ணேன் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு. அண்ட் அதை பற்றி நான் பேசிட்டு அப்புறம் இந்த வீடியோட கோர் கண்டென்ட்குள்ளே போயிடுறேன். அந்த R&D என்னன்னு பார்த்தீங்கன்னா 2023 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்க்கு SBI POவில் 50 கொஸ்டின் 60 மார்க் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணாங்க. இந்த வருஷமும் ஈக்குவல் தான். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா 1/3 மினிமம் நான் சொல்றது மெயின்ஸ் எக்ஸாமோட 1/3 பார்ட் ஆர் 1/4 பார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் தான் இருக்கு. இப்போ இந்த 1/4 பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிசைடிங் ஃபேக்டர். நிறைய பேர் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் என்ன வருதுன்னா, எப்படியும் நம்ம படிச்சா வரதில்லை, அப்படி இல்லை, அதுல பார் ஸ்கோராவது நீங்க வாங்கி ஆகணும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியல் ரோல் பிளே பண்ணுது. டிசைடிங் ஃபேக்டராகவே இன்னும் இந்த ஜென்ரல் அவேர்னஸ் கண்டிப்பா இருக்கு. எங்க ரீசனிங்கு, குவான்ஸ், இங்கிலீஷ் இந்த செக்ஷன்ல கிட்டத்தட்ட மெயின்ஸ் லெவல்ல ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிருக்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் மேபி சில பேர் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம். ஸோ அவங்கள தவிர ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு எல்லாருமே ஈக்குவலா தான் போடுவாங்க. ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல். இந்த ஜென்ரல் அவேர்னஸ் பார்ட்டை இப்போ இருந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் இப்போ நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ்க்காக ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்கோம். மறக்காம இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கிளிக் பண்ணி பாருங்க நம்ம பண்டில் இருந்து. அண்ட் இப்போ நடந்துச்சு பாத்தீங்களா IOBயோட LBO எக்ஸாம். இந்த LBO எக்ஸாம்லேயே நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒரே நாள் தான் இங்க மென்டார்ஷிப் ப்ரோக்ராம்ஸும் பார்த்துட்டு டெய்லி வெப்சைட் ஒர்க்ஸும் பார்த்துட்டு அப்புறம் இந்த ரிவ்யூ ஒர்க்கும் நான் அப்படியே எல்லாமே பேரலா பார்த்துட்டு இருக்கறனால என்னால் உடனே அந்த வீடியோஸ் கொடுக்க முடியறது இல்லை. பட் சூன் அந்த IOB LBO எக்ஸாமுக்கு நம்ம கொஸ்டின்ஸ்ல இருந்து வந்த கொஸ்டின்ஸ் நான் உடனே எவ்வளவு ஃபாஸ்டா முடியுமோ அதை ஃபர்ஸ்ட் அந்த ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துட்றேன். ஓகே, சரி. ஒரு ஸ்டூடெண்ட் கூட கால் பண்ணியிருந்தாரு. சார் அவர் பேர் கூட டக்குன்னு வரல. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாரு, சார் இந்த மாதிரி நான் நம்மளுடைய பண்டில் படித்தேன், நிறைய LBO கொஸ்டின்ஸ் வந்து வந்துருந்துச்சு. அண்ட் ஸோ சீக்கிரமாக வந்து அந்த இன்னொரு 25 days சேலஞ்ச் அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கும் கண்டக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதனால தான் இதெல்லாம் நான் ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுக்க விரும்புகிறேன் இந்த இடத்துல. சரிங்க, இப்போ நம்ம இந்த கோர் வீடியோ கண்டென்ட்டுக்கு போயிடலாம். பட் அதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் பண்டில் இப்போ இருந்து நீங்கள் படிக்கணும் அண்ட் படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கு, மறக்காம பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த ஒரு மெட்டீரியல் போதும் நீங்கள் ஜென்ரல் அவேர்னஸ்ல டெஃபினட்டாகவே நல்ல ஸ்கோர் வாங்குறதுக்கு. சரிங்களா? மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இப்போ நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். அது எப்படி இருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதோட சேம் வீடியோ யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் போடுறேன். அதுவும் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. சரி, இப்போ இந்த வீடியோட கோர் கண்டென்ட்குள்ள வரும். நான் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 2024 ஜான்வரிலேருந்து இந்த மென்டார்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 1.5 வருஷமா மென்டார்ஷிப் பண்ணியிருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து இண்டிவிஜுவலாகவே கைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து திரும்ப ரிப்பீட்டடா பார்க்குற ஒரு முக்கியமான விஷயம் தான் இப்போ நான் பேச போறேன். ஒரு 4 முக்கியமான ப்ராப்ளம்ஸ் நான் இங்கே அட்ரஸ் பண்ண விரும்புகிறேன். இந்த 4மே யார் யாருக்கு இருக்குன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் நான் சொல்ல போட்டுருங்க. ப்ராப்ளம் நம்பர் 1, அதாவது நம்ம டிஸ்பிளேல மார்க் டெஸ்ட் போடும்போது ஒரு கொஸ்டின்ல ஒன்று பார்க்குறோம். அது ரஃப் ஷீட்ல எழுதும் போதோ இல்லை வந்து அதை நம்மளோட ப்ராக்டிஸ் ஷீட்ல எழுதும் போதோ அப்படியே தலைகீழ எழுதிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் 3 persons A sitting 3 persons to the left of B அப்படின்னா BA லெஃப்ட்ல போட்டுட்டு ஏவை ரைட்ல போட்டுறது. ஸோ இது வந்து ஒரு தடவை 2 தடவை இல்லை, நிறைய ஸ்டூடெண்ட் கிட்ட இந்த பிரச்சனை இருக்கு. இது ஒன்றும் பெரிய சீரியஸ் இஷ்யூலாம் கிடையாது. பட் இப்போ இந்த ப்ராப்ளம் 1 உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இப்போவே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஆமாம், நான் கொஸ்டின்ல ஒன்று பார்ப்பேன், பட் ஆன்சர்ல போடும்போது அப்படியே மாற்றி எழுதிடுவேன், இல்லை அது அப்படியே தலைகீழ எழுதிடுவேன், இல்லை லெஃப்ட்னா ரைட்டுன்னு போட்டுருவேன். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ப்ராப்ளம் நம்பர் 2, ஒரு கொஸ்டினை கரெக்டாக தான் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக தான் சால்வ் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகாமல் திரும்ப ஒரு தடவை டபுள் செக் பண்றது, திரும்ப அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்த்து அதே ஆன்சர் தான் வருதா அப்படின்னு ஒவ்வொரு கேள்விக்கும் 2 தடவை சால்வ் பண்ற டபுள் செக்கிங் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் இருந்தா இது ப்ராப்ளம் நம்பர் 2. இதையும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இப்ப கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ப்ராப்ளம் நம்பர் 3, இப்போ நான் நிறைய ஸ்டூடெண்ட் பேசியிருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, சார் இந்த அப்ளிகேஷன் ப்ராப்ளம்னால மட்டும்தான் என்னால் வந்து நல்ல ஸ்கோர் வாங்க முடியல, மித்தபடி நான் வந்து நல்லா தான் படிப்பேன், பட் இந்த அப்ளிகேஷனால மட்டும்தான் எனக்கு ப்ராப்ளம் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக அங்கே ப்ராப்ளம் அங்கே மட்டும் கிடையாது, குவான்ஸ்ல ஓவரால் கால்குலேஷன்ஸ்லேயே ப்ராப்ளம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு நம்பரை எப்படி அணுகிறீங்க, ஒரு நம்பர் கூட எப்படி பழகுறீங்க, அந்த நம்பர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அதை அப்ரோச் பண்ண உங்கள் மைண்டில் வந்து அந்த விஷுவலாக ஒரு ரெப்ரஸன்டேஷன் வரும் பார்த்தீங்களா. இப்போ நான் ஒரு 2 மல்டிப்ளிகேஷனை பார்த்தேன்னா டப்புன்னு ஸ்பிளிட் அண்ட் மர்ஜா அதை யோசிக்க தோணுது பார்த்தீங்களா. அது வந்து நிறைய ப்ராக்டிஸில் தான் வரும். இது வந்து அப்ளிகேஷன் ப்ராப்ளம்னால தான் உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கால்குலேஷனே பிரச்சனையாக இருக்கும். நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனே நிறைய டைம் எடுத்துகிட்டு இருப்பீங்க.
குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்லேயே நிறைய தப்பு வந்துட்டு இருக்கும். நம்பர் சீரீஸ்லேயே அதுலேயே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும், சிலது அட்டனே பண்ண மாட்டோம். அங்கே தான் நிறைய பிரச்சனை இருக்கும், கரெக்டுங்களா? ஆனால் நம்ம அப்ளிகேஷனால தான் ஒரு நம்ம இதாகுதுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். இது ப்ராப்ளம் நம்பர் 3. அப்ளிகேஷனோட எனிமி ஆர் அப்ளிகேஷனால தான் நான் வீக்கராக இருக்கேன் அப்படின்றது. பட் ஆக்சுவலி அது கிடையாது. ப்ராப்ளம் நம்பர் 4, so lazy to prepare some simple topics. இப்போ சொல்லுவாங்க இன்இக்வாலிட்டிலாம் நான் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் கொடுப்பேன். அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு அது ப்ராக்டிஸ் பண்ணவே தோணலை. ஆர் நான் வந்து இது கொடுப்பேன், வாட் யூ கால் பிளட் ரிலேஷன் டைரக்ஷன், அப்புறமேல் வந்து சில்லாஜிசம். இதெல்லாம் நான் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் தெரியும், நமக்கு அது கண்டிப்பாக வரும்னு தெரியும், எக்ஸாமில் வரும்னு தெரியும். பட் ஸ்டில் அதை ப்ராக்டிஸ் பண்ண சொன்னால் அதில் ஒரு சின்ன ஒரு இது பண்ணணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் நம்பர் 4 அது இருக்குன்னு போடுங்க. இப்போ கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றதை போடுங்க. இது எதுக்கு நான் இப்படி ஒரு வீடியோ போட்டு அதில் கமெண்ட்டும் போட சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்கும் என்ன தோண ஆரம்பிச்சோன்னா, ஒருவேளை எனக்கு ஏதோ சீரியஸ் ப்ராப்ளம் இருக்கு போல, என்னால் வந்து அந்த கொஸ்டினை பார்த்துட்டு கரெக்டாக ஆன்சர் எழுதும்போது நான் எப்போ எக்ஸாமில் பாஸ் பண்ணுவேன் அப்படின்றது தான் அதை சொல்லுங்கள். இல்லை இதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு இருக்காதான். இது ஒரு காமன் ப்ராப்ளம். இது நீங்கள் நினச்சி பயப்படவோ இது நினச்சி நீங்கள் வந்து வரி பண்ணவோ தேவையில்லை. இது நம்மள மாதிரி ஆஸ்பிரண்ட் எல்லாத்துக்கும் இருக்கிற ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த கமெண்ட் பாக்ஸில் போட சொல்கிறேன். அண்ட் இது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது ஆர் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னா வெரி சிம்பிள். இந்த 4 பிரச்சனைக்குமே ஒரே சொல்யூஷன் தான், லேக் ஆஃப் ப்ராக்டிஸ். ஓகே, நீங்கள் திரும்ப திரும்ப டெய்லி ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸில் கொண்டு வந்துட்டே இருக்க டெஃபினட்டாக இந்த ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு வேற நோ அதர் சொல்யூஷன். திரும்ப சொல்கிறேன், யாருமே வந்து நம்ம லைஃப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம தான் நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் ஒன்று எடுத்து நாமளே அதில் ஒர்க் பண்ணி அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ பயப்படாதீங்க, யூ ஆர் நாட் அலோன். அதே சமயம் அதை அட்ரஸ் பண்ணணுன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, நான் இப்போ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நிறைய ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் போட தான் நான் இம்ப்ரூவ் பண்ண முடியுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக